ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா. நீங்கள் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க? ஆனா நான் அவர் 14ன்னு சொன்னார். அவருக்கு தெரியாமல் ஒரு 16 புத்தகம் 30 எழுதியிருக்கேன். 30 புத்தகம். மகிழ்ச்சி. எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க? அதெல்லாம் இல்லை ஒன்றும் புத்தகத்தில் இவர் சொன்ன கதை தான். காந்தி மகான் கதையை படிச்சுட்டு கண்ணீர் விட்டேன்னு சொன்னார்ல, நான் யாருக்கு விற்கிறது இல்லை, வர்ற ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான், விற்க தெரியாது. பட்டிமன்றம் பேசுகிறீங்களா? ஆமாம். எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? அதையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து உட்காந்துருந்து வம்பா. ஒன்றும் இல்லை, ஒரே மனிதர் தான் எழுதுவது என்பது என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐயா தான். அதில் வருமானம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, சமூகத்துக்கு எழுதுவேன், ஆனால் பேச்சு என்னுடைய கலை, நான் இலவசமாக வரமாட்டேன்னு சொல்கிறார்ல, இதுதான் பேச்சுக்கும் அதாவது கலைக்கும் இலக்கியத்துக்குமான வேறுபாடு. இப்போ என்ன புரிஞ்சு கைது என்னை வயிறாருன்னா வாழ்த்துறாருன்னா? ஐயா ஐயா நீங்க மட்டும் இல்ல, எனக்கும் தான். உங்களுக்கு தான். நானும் 3 புத்தகம் போட்டிருக்கேன். விசிட்டிங் கார்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தா புத்தகம் இல்லை, அடுத்த தடவை பிரிண்ட் போட்டு அண்ணனுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஆமா. அப்புறம் நம்ம என்ன ஹாரி பாட்டரா எழுதுறோம்? ஆமா, ஹாரி பாட்டர். அந்த அம்மா யார் தெரியுமா? அது ஏறத்தாழ பிரிட்டிஷ் ராணியினுடைய பழைய அரண்மனையை விலைக்கு வாங்கிடுச்சு. ஏன்னா அதனுடைய 8 பகுதி புத்தகமாக வந்து சினிமாவாக வந்து எல்லாம் வந்துருச்சு, வெப்சீரிஸாகவும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறது? நம்ம புத்தகத்தை நம்மளே வச்சு நம்மளே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நம்ம இயக்குனர் சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு கலைஞர் வந்து நல்ல வேலை அவர் இந்த பக்கம் போடல. நீங்க அவர் ஒரு கலைஞன் கிடையாது, அவர் ஒரு இலக்கியவாதி. ஆமா, நீங்க ஒரு முன்ன இல்ல, ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் இலக்கியவாதி. நடிகன் தான் கலைஞன், இசையமைப்பாளர் தான் கலைஞன். அவர் கண்டிப்பா ஒரு பாடலாசிரியர், இலக்கியவாதி. அவர் ரொம்ப அழகா சொன்னாருங்க. அது காதர் பாஷா தானே, காதர் பாஷா. அவர் பல மாதிரி சொல்லுவாங்க அவரை பத்தி. அவர் பாடினது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தகவல், பல தகவல் இருக்கு. அவர் பாடினது என்ன சொல்றேன்? ஆமா, எந்த பாட்டு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் பாடினது சென்னிக்குல நகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன், செக்கும் செகமச்சி, அந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய காவிரி சிந்து அவர் பாடினதா நான் கேட்டேன். சென்னிக்குல அண்ணாமலை. ஆமா, அண்ணாமலை ரெட்டியாருடைய காவிரி சிந்து, காவிரி சிந்துன்னு ஒரு மெட்டு. ஆமா, அந்த மெட்டுல நான் என்ன கேட்கிறேன், அதே காதர் பாஷா அந்த சென்னிக்குலநாதர் வாசனை பாடாம ஹார்மோனியத்தை ரொம்ப நேரமா மல்லு கட்டிக்கிட்டு தன்னன்னா அப்படின்னு 4 தடவை சொல்லியிருந்தாருன்னா உடனே தூக்குல போட்டு பக்கத்தில் இருக்காலையும் சேர்த்து போட்டு விட்டுருப்பாங்க. ஆமா, அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்த பாடினதுனாலதான் அவருக்கு ஆயுள் தண்டனையா, அதாவது கொலை அப்படிங்கிறது ஆயுள் தண்டனையா மாறுது. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க சொற்களை எங்க சொல்றீங்களோ அங்கதான் அது இலக்கியமாகுது. அந்த சொற்களை நீங்க மெட்டுல கேட்டா அதுக்கு பேர் பாட்டு. இன்னும் சொன்னாங்க, அதாவது கலை செம்மைப்படுத்தும், கலை செம்மைப்படுத்தும். ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. கலை, எங்க நண்பர் சொன்னாரு, கலை செம்மைப்படுத்தும், உண்மைதான். கலை பக்குவப்படுத்தும். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? கலை வெறியூட்டும். எந்த இலக்கியமும் ஒருபோதும் வெறியூட்டியதாக சரித்திரமே கிடையாது. உதாரணம் சொல்லட்டுமா? என்ன செய்யும்? எந்த இலக்கியமும் வெறியூட்டியதா சரித்திரமே கிடையாது. வெறியூட்டுவதா? ஆமா, சரி. சரியான தமிழ்ல சொல்றேன். கலை வெறியூட்டும், நெறியூட்டும். ஆனா இலக்கியம் நெரு மட்டுமே ஊட்டுமே ஒழிய ஒருபோதும் வெறியூட்டாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா 100வது நாள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அவர் துறையில தான். அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் மொத்தமா வீட்டில் போய் 7 பேரை கொண்டான். திருக்குறள் படிச்சுட்டு ஒருத்தனை கொன்னவன் இல்லைங்க, திருக்குறள் படிச்சுட்டு ஒருத்தனை அடிச்சுட்டான். நீங்க ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எங்கேயுமே அப்படி ஒரு தகவலே கிடையாதுங்க. அப்ப கலைக்கு இன்னொரு தன்மை இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு? கலைக்குள்ள இன்னொன்று இருக்கு. நீங்க தவத்திரு சங்கரதாசாமிகள் எத்தனை பேருக்கு இங்க தெரியும் தெரியல? தெரிஞ்சவங்க இருந்தா கை தூக்குங்க. இல்ல தெரியும். நாடக உலகின் தந்தை. ஏன்னா இங்க வட மாநிலங்கள்ல, வட மாவட்டங்கள்ல கூத்து, அதுக்காக சொன்னேன். சங்கரதாசாமிகள் மிகப்பெரிய நடிகர். அவர் ஏன் நடிக்கல தெரியுமா உங்களுக்கு? ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன் நடிக்கலன்னா, அவர் யமதர்மன் வேஷம் போடுவார் சத்யவான் சாவித்திரியில. யமதர்மன் வேஷம் போட்டு வர்றாரு, அவர் ஆள் எப்படி இருப்பான்னு நீங்க பாத்துக்கங்க. யமதர்மன் வேஷம் போட்டு வரும்போது அவரை பார்த்த ஒரு பெண்ணுடைய கர்ப்பம் கலஞ்சிச்சு. இது யதார்த்தமான நிகழ்வு. அந்த கர்ப்பம் கலஞ்ச உடனே முடிவு பண்ணாரு,
இனிமேலுக்கு நான் நடிப்பதில்லை அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன் அப்படின்னா, என்னால் ஒரு உயிர் போயிருக்கிறது, ஆகவே நான் நடிப்பதில்லை அப்படின்னு முடிவு பண்ணார். அப்ப இன்னொன்னுங்க, எங்க ஊர்ல முனியையா சாமின்னு ஒருத்தர், இப்போ நீங்க வந்து பாருங்க, அது ஒரு கோயில் இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்லை, கபிலா விசாலாச்சின்னு கல்யாணம் ஆகலை. ஒரு முறை எங்க ஊருக்கு ஆயிடுச்சம்மா, பரவாயில்லம்மா சார் சொன்னேன், பையனுக்கு கல்யாணம் ஆக போது இல்ல இல்ல சும்மா சும்மா சொன்னையா, ஒரு பெரியவனா ஐயா ஆகும்ல, சந்தோஷப்படட்டும் மேடையில் வரைக்கும். அவர் சொல்றப்ப பேசாம இருக்கு, நான் சொன்ன உடனே அப்படின்னு. அதாவது 5 நிமிஷம் சந்தோஷத்தை உடனே கெடுத்துட்டீங்கல்ல, விடுங்க. எங்க ஊர் முனியை எப்படி இருப்பார் அப்படின்னா, நாக்கு இவ்வளவு நீளத்துக்கு தொங்கும், பல்லு 4 பல்லு வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும், தாடி இது வரைக்கும் இருக்கும், பக்கத்தில் சிங்கம் அவரோட பெருசா வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு. நடுவர்களே, இது வரைக்கும் நான் 18 வயசு வரைக்கும் எங்க ஊர் முனியையாவை நான் நேரடியாக போய் பார்த்ததில்லை. ஏன் பார்த்ததில்லை அப்படின்னா, அவரை பார்த்த பல பேருக்கு புரிகலங்கிரும். அவரை பார்த்த பல கர்ப்பிணி பெண்கள் நேராக போய் பார்க்க மாட்டாங்க. இத்தனைக்கு உயிரோட இல்லை, ஒரு கட்டப்பட்ட சிலை, ஒரு கட்டப்பட்ட சிலையை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு பயம் வருது அப்படின்னா, அப்ப கலை என்ன செய்யும்? கலை ரெண்டும் செய்யும். ஆனா இலக்கியம் ஒருபோதும் வெறி ஊட்டவே ஊட்டாது, மனிதனை சேதப்படுத்தாது. இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடிஞ்சா யார் வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நீங்க ஒரு சமீபத்தில் எல்லாருக்கும், பெரும்பாலும் எல்லாருமே கல்கியுடைய பொன்னியின் செல்வனை படிச்சிருப்போம். எனக்கு கல்கியுடைய பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப அந்த வந்தியத்தேவன் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. எப்போ படிக்கிறோமோ அப்போலேருந்து மறக்க முடியாது. அவன் வர்ற அந்த குதிரை குளம்படி சத்தம், அந்த வீரநாராயண ஏரியில் தண்ணி போய்கிட்டு இருக்குது, அந்த பெண்கள் வர்றது, இது எல்லாத்தையும் எனக்கு ஒரு வந்தியத்தேவன் இருந்தான். ஐயா படிக்கும்போது ஐயாவுக்கு ஒரு வந்தியத்தேவன், நம்ம இயக்குனர் பத்ரி சார் படிக்கிறப்ப அவருக்கு ஒரு வந்தியத்தேவன், அண்ணன் பிரகாசன் படிக்கிறப்ப அவருக்கு ஒரு வந்தியத்தேவன், சண்முகன் படிக்கிறப்ப அவருக்கு ஒரு வந்தியத்தேவன், ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் இருந்தவங்க. பொன்னியின் செல்வன் 1, 2 படம் வந்துச்சுங்க. வந்தது பிரச்சனை இல்லைங்க, ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டை போட்டு விட்டு அந்த வந்தியத்தேவன் அதோட நான் வந்து தெரிச்சரிச்சு உடையாந்துட்டேன். பொன்னினதி பார்க்கணுமே அப்படி நான் பாருங்க, வேணாப்பா வந்தியத்தேவனை வேண்டான்ட்டு வந்துட்டேன். உள்ள வந்து ஒரு ஆள் சொல்றான், வந்தியத்தேவனை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க பாடுறா. வந்தியத்தேவனை மட்டுமா படுத்துனாங்க? ராஜராஜ சோழன் அதை விட பரவாயில்ல, பழுவேட்டரையர் அதுக்கு பிறகு இனிமேல் பார்க்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன் நடுவர் அவர்களே, இலக்கியத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உங்களுடைய கற்பனையை விரிவுபடுத்தும். நீங்க பார்த்திருந்த அந்த அழகான வந்தியத்தேவனை அதுல என்னால பார்க்க முடியல. அப்பதான் சொன்னாங்க, அது கல்கியினுடைய பொன்னியின் செல்வன், இது மணிரத்னத்தினுடைய பொன்னியின் செல்வன். நீங்க இலக்கியம் ரொம்ப அழகானதுங்க ஐயா. ராமநாதன் சொல்லும்போது சொன்னாரு, அது வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம் தான். எல்லா வாய்மொழி இலக்கியத்துக்குள்ள என்ன சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்று சொல்றாங்க, அதாவது இலக்கியம் கலை இல்லாமல் இலக்கியம் வாழ முடியாது. ஏன்? இலக்கியம் இல்லாமல் கலை வாழ முடியாது. ஒருவேளை வாழ்ந்துச்சுன்னா அந்த கலைக்கு மதிப்பு இருக்காது. நான் ஒன்று கேட்கிறேன், உங்களை வச்சே கேட்கிறேன், கேளுங்க. உங்களை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நடுவரும்பாங்க. ஆமா. அடுத்து ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த நடுவர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கிய தரம் வாய்ந்த நடுவர் அப்படின்னா மரியாதைக்குரியவர், அறிவாளி அப்படின்னு பேர். ஒத்துக்கிறீங்களா? இதை நாம இல்லைன்னு சொல்லுவேனா? ஒத்துக்கிறீங்கல்ல? இதே விட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க நடுவரா, நடுவில் உட்காந்துருவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு வேற வேற பேர்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ மரியாதை எங்கிருந்து வருது? வெறுமனே ஒரு கலைஞன் அப்படின்னா அவனுக்கு ஒருபோதும் மரியாதை கிடையாது. பணம் சம்பாதிப்பான், அவனுக்கு மரியாதை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஐயாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, போற வழியில ஒரு திருக்குறள் சொல்லுவார், ஒரு பட்டினப்பாலை சொல்லுவார், எங்கேயே இருக்கக்கூடிய வெளிநாட்டு இலக்கியத்தை சொல்லுவார். அப்படின்னா எதுக்காக ஐயா மேடைக்கு நீங்க வந்து உட்கார்றீங்க அப்படின்னு வெறும் நகைச்சுவைக்கு மட்டுமா இல்லை, போற வழியில ஒரு திருக்குறள் கேட்கிற அந்த அருமை இருக்குல்ல, அதுக்காகத்தான் வந்து உட்கார்றான். அப்ப ஒரு கலைஞனுக்கே ஒரு இலக்கியம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கலைஞன் மேன்மையுடைய கலைஞனா இருப்பான். இன்னொன்று சொல்றேன்னா, இன்னைக்கு திருக்குறள் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, நீங்க எல்லாத்தையும் பாடலாக்கிடலாம், திருக்குறளையும் நீங்க பாடலாக்கிடலாம். ஆனா திருக்குறள் பாடலா நிக்காது, உங்க மனசுக்குள்ள 2 வரியை தான் நிற்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு திருக்குறள் மக்கள் மயமாகிருச்சு. எங்க போனாலும் நீங்க பேருந்துகள்ல திருக்குறள் இருக்கும், பள்ளிக்கூடங்கள்ல திருக்குறள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா திருக்குறள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கும்.
ஒரு கலைஞனுக்கும் ஒரு படைப்பாளிக்கு ஆகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவன் சொல்லுவான், வள்ளுவன் மட்டும் இல்லை, இங்கே கம்பன் சொன்னான், யார் மன்னனை பார்த்து, இலக்கியவாதி ஆணையிடுவான். இலக்கியவாதி ஆணையிடக்கூடிய தைரியம் மன்னனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் இலக்கியவாதிக்கு ஆணையிடக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் உண்டு. ஆனால் கலைஞன் அப்படி கிடையாது. இங்கே விட்டுருங்க, இங்கே விட்டுருங்க. இது நம்முடைய மன்றம், முத்தமிழ் மன்றம். ஆனால் பல இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா இந்த பணம் கொடுக்குற ஆள் கஞ்சப்பையிலாக இருப்பான். நம்ம உட்காந்து எப்படி புகழும் தெரியுமா? நீங்கள் 9வது வள்ளல், அவன் இட்லி கொடுப்பான் பாருங்க, சாயந்தரம் 6 மணிக்கு சுற்ற இட்லி நைட்டு 11 மணிக்கு கொடுப்பாங்க. ஏன்? மேடையை விட்டு இறங்கினா பணம் கொடுக்க மாட்டான். இப்ப கலைக்கு இப்படி ஒரு சமரசம் இருக்கு. நாடகங்கள் என்ன, வாரும் சபையோரே வயசுல பெரியோரே, கூடும் சபையோரே குணத்துல பெரியோரே, வந்தனம் வந்தனம் வந்த சரம் குந்தனம், வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம்னு அவ்வளவு பேரையும் நீங்க வாழ்த்தணும். ஆனா இலக்கியத்துக்கு அப்படி எந்தவித தேவையுமே கிடையாது. யாரையும் நீங்க துதி பாடணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதனாலதான் மன்னனை பார்த்து கம்பன் சொன்னா, மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ நின்னை அறிந்த தமிழை ஓதினேன் அப்படின்னு ஒரு மன்னனை பார்த்து ஒரு கம்பன் சொல்றான். அப்படின்னா காரணம் என்னன்னா, போடா நீ குரங்கேற்று கொள்ளாத கொம்பும் உண்டோ, 20 காத தூரம் போனா அடுத்த நாடு இருக்கு, அங்கே என்னை கொண்டாடுவான், என் தமிழ் என்னை எல்லா இடத்திலும் வாழ வைக்கும்னு சொன்னான் கம்பன். கம்பன் தான் அப்படி சொன்னா. அப்படின்னா வள்ளுவன் சொன்னா, பார்க்கறா இந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், இந்த பக்கம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஊனமா இருக்கான், இந்த பக்கம் ஒருத்தன் அழகா இருக்கான். இதெல்லாம் பார்த்த வள்ளுவனுக்கு எரிச்சலாக சொல்றான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகு இயற்றியான் அப்படிங்கிறான். யார சொல்றான்? நான் இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன். நானும் தான். சரி சரி, நான் இதுக்கு முதல்ல மணி அடிச்சதா, நான் இப்போ தானே ஆரம்பித்தேன். அப்போ வள்ளுவன் என்ன சொல்றான், இந்த உலகத்தை இயற்றினவன் பறந்து கெடுகிற ஒரு வார்த்தை போடுறான். அப்படின்னா அப்போ எவ்வளவு கோபத்தோட கடவுளுக்கே சாபம் விடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, அது ஒரு கலைஞனுக்கு கிடையாது, அது இலக்கியவாதிக்கு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, நான் நிறைவு செய்யணும் நண்பர்களே, இன்னும் சொல்ல போனா அவர் என்னுடைய நண்பர், சகோதரர், தம்பி, எப்படி வேணாலும் வச்சுக்க, ராமநாதன் சொன்னாரு வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னாரு. வாய்மொழி இலக்கியம் தான். வாய்மொழி இலக்கியத்தில் அந்த சொற்களை எடுத்துட்டா அதுக்கு பேர் என்ன? அது வெறும் ஊமப்படம். வெறும் ஊமப்படம். ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எத்தனை பேர் கீழத்தஞ்சி வரலாறுன்னு ஒன்று இருக்கு. நான் யதார்த்தமாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு பாடல் பாட வந்தாங்க. வந்தால் அதுக்கு பேர் பாட ஆரம்பித்தாங்க, ரெக்கார்டிங்கில் பாட ஆரம்பிச்சு. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தாலாட்டுன்னாங்க. அந்த தாலாட்டு 2 வரி மட்டும் நான் சொல்கிறேன். புத்தோரம் போகாதடா அங்கே பூனாகம் தீண்டிடுமே, ராரார ராரார என் கண்ணே ராரிர ராரார அப்படின்னாங்க. எனக்கு எப்படி பாட்டு கேட்டு பழக்கம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சுங்க, கம்பன் வள்ளுவன் எல்லாருக்கும் இணையா இன்னொருத்தர் இருக்க. யார் அப்படின்னா தாலாட்டு பாடக்கூடிய என்னுடைய அப்பத்தான். ஆகா, கம்பனை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவா. எங்க எழுதியிருப்பா அப்படின்னா, நீங்க ஒண்ணு இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்ற வரியை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க, அது எவ்வளவு கற்பனை வளத்தோடு இருக்கு அப்படின்னு. தங்க நறுக்கி இல்ல தங்க தமிரு விட்டு தூணரக்கி வெள்ளி வல பூட்டி என் கண்ணே இவனுக்கு மேக வண்ண தொட்டில் கட்டி தொட்டி சுழன்றாட துறைமகன கண்ணுரங்கு ராரார ராரார என் கண்ணே ராரிர ராரார. அப்படி வரிய மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. முடிக்கிறையா?
வரியை மட்டும் கவனிச்சு பாருங்க. இந்த வரிக்குள்ள அவ்வளோ பெரிய அழகுணர்ச்சி, அவ்வளோ பெரிய கற்பனை போய்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாலாட்டு பாடின ஒரு தாய் சொல்றா, எனக்கு பெரிய ஆச்சரியம். அதுக்குள்ள தான் முதல்ல சொன்ன வரி இல்லையா, புத்தோரம் போகாதாடா அங்கே பூனாகம் தீண்டிருமே அப்படின்னு. அந்த பாட்டு பாட அந்த ஒரு பெண், ஊருக்குள்ள நடவு நடக்கூடிய ஒரு பெண். அந்த அம்மா கிட்ட கேட்டேன் கூப்பிட்டு, ஏமா புத்தோரம் போகாதடா பூனாகம் தீண்டிருமே நீங்க பாடுறீங்களே, எதுக்கு பாடுனீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா, நாங்க நடவு நடுவோம், நடவு நடும்போது பயிருக்கு தாலாட்டு பாடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், எதுக்கு பயிருக்கு தாலாட்டு பாடணும் அப்படின்னா விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது. நீங்க 1970களுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே ஒரு பெண் ஆண்ட வீட்டுக்கு வேலைக்கு போகணும். 3 நாள் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகணும். அந்த பையன் அந்த குழந்தைய தொட்டில் கட்டவளுக்கு வழி இருக்காது, வரப்போரத்திலேயோ மரத்து நிழல்லையோ போட்டுட்டு வேலை பார்ப்பா. இவளுக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த குழந்தை ஒருவேளை தவழ்ந்துட்டான் நடக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா வர வயல் வாய்க்காலில் தண்ணி ஓடும், வரப்பு இருக்கும், பக்கத்தில் புத்து இருக்கும், ஒருவேளை புத்தோரம் போகாத அங்கே நாகம் தீண்டிரும், ஒருவேளை லேசா பிறண்டு படுத்துறாத வாய்க்காலில் விழுந்து இறந்துருவா அப்படின்னு அவ தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கை எங்கே தன்னுடைய பிள்ளை இறந்து விடுமோ என்று அவளுடைய வலிகளை கடத்தக்கூடியது என்பது அது இலக்கியம். அப்படிப்பட்ட இலக்கியம் தான் காலம் கடந்து நிற்குமே ஒழிய, நேரத்தின் அருமை கருதி எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், கலை மீது எனக்கு எந்த வருத்தம் கிடையாது. நானும் ஒரு கலைஞன் அடிப்படையில். அதே நேரத்தில் கலையை தாண்டி மொத்த மனித மனங்களை பண்படுத்தக்கூடியது, மேன்மை செய்யக்கூடியது இலக்கியமே. இலக்கியமே என்பதை இலக்கியவாதியான எங்கள் ஐயாவும் ஏற்பார், அது இந்த முத்தமிழ் மன்றமும் ஏற்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாங்க. இங்கே என்ன சங்கடம்னா, இதில் எல்லாரும் நடுவர்கள், எல்லாரும் 1 மணி நேரம் பேசுகிறவங்க. இவ்வளோ கொண்டு வந்து 3 நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் பேசுனா பெரிய பாடு. அவங்க முடிக்க முடியாமல், நான் அவ்வளோ உட்கார வைக்க முடியாமல், பரீட்சை காலில் ஒரு தடவை அந்த பெல் அடிச்சிருச்சு, 3 மணி நேரம் அடிச்சு பிடிச்சிருச்சு. எப்பா அண்ணன் எழுதிட்டு இருக்கான், ஏய் கொடுப்பா மணி அடிச்சிருச்சுன்னு கேட்குறேன். சும்மா இருக்கு சார், 1 வருஷம் நடத்துகிறீங்க, 3 மணி நேரத்தில் எழுத முடியுமா? ஒன்றும் பேசலை. அப்புறம் நான் சொன்னேன், நீ 3 மணி நேரம் எழுதுனாப்புல நான் 3 மணி நேரம் திருத்த போகிறேன் இல்லையே, நான் 3 நிமிஷத்தில் தான் திருத்துவேன். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற ஆட்கள் 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில். அதான் பெர்னாட் ஷா சொன்னார், எனக்கு சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லாத காரணத்தால் நான் பெரிய கடிதம் எழுதுகிறேன். புரியுதா? எனக்கு சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லை, பெரிய கடிதம் எழுதுகிறேன். பாட்டை ஒவ்வொன்றும் சொல்கிற போது அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு பாருங்க. இவர் சொன்ன மாதிரியே, நீ அந்த பக்கம் போகாத, பிறன்றாத, உள்ள அங்கே நாகம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா, இந்த பாட்டெல்லாம் கேட்டால் தான் இன்னைக்கு தொட்டின்னா யாருக்கு தெரிய போகுது? தண்ணி தொட்டியே தெரியாது. அதில் தொட்டில்னா எங்கே தெரிய போகுது? வரப்புன்னா என்ன யாருக்குண்டா, வயல்னா யாருக்குண்டா? பால் மாட்டில் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க, கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அருமையாக சொன்னார், எவையெல்லாம் இலக்கியமாக இருக்கின்றன, அதுக்கு அந்த வடிவம் மட்டும் இல்லைன்னா என்னாகும்? வெறும் ஒலி இருந்தால் போதுமா, மொழி வேண்டாமா? அதுதான் அவருடைய கேள்வி.